உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 வருடத்தில் முதல் 3 மாதங்கள் ஆகப்பட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்களை தரப்போகுது, எப்பேற்பட்ட சிறப்பம்சங்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பார்த்திங்கன்னா தனுசு ப்ளஸ் மகரம், இந்த மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய காலம் இதுதான். அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் உச்சம் அடைஞ்சால் நீங்கள் ஹை லெவலில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஹை லெவலில் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்க போகுது. பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க. அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அப்போது இத்தனை நாட்களாக நீங்கள் இறங்கி செய்த வேலைகள் நிறைய தோல்விகளை சந்திச்சிருந்தாலும், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கலனாலும், நீங்கள் தொழில் ரீதியில் போட்ட எஃபோர்ட் எல்லாமே சரிவுகளை சந்திச்சிருந்தாலும், இதனால் கடன் சுமைகளுக்கு ஆளாகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களிலிருந்து தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு நீங்கள் ஆளாக இருந்தாலும், இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அருமையான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, 100% நான் சொல்கிறேன், இத்தனை காலகட்டங்களில் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் உண்டான ஒரு விடிவு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் மற்றவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அந்த மனசு கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, ஏற்கனவே நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுக்கு மீண்டும் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களாக இந்த 3 மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 3 மாதங்களில் நீங்கள் போடுற எஃபர்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை மட்டும் இல்லாமல் ஒரு மனநிறைவை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். முதல்ல உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தேர்ட் பர்சனால் நடந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடுவீங்க. உங்கள் மேலே இல்லாத பொல்லாத அபாண்டமான விஷயங்கள் போட்டது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் நல்ல எஸ்டிமேட் போட்டு அழகாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அது மற்றவங்க எதிர்பாராத விதத்தில் இருக்குமே தவிர எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இத்தனை காலமாக உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்ததுனாலும் இதற்கு மேலே பாசிட்டிவான சில விஷயங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க. அவர்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவர்களுக்குரிய தேவைகள் பூர்த்தியாகும். அவர்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் கைக்கூடி வரும். வெளிநாடு முயற்சிகள் விருச்சிக ராசி என்பர்கள் எடுத்து தடப்பட்டவங்களுக்கு இப்போ கைக்கூடி வரும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக நினச்சிக்குங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம் அடைகிறார். முடியாத காரியத்தை முடிச்சிருவீங்க, விட்டு போன வேலையை பிடிச்சிருவீங்க, போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற வேலையை சரி பண்ணி ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல உட்காந்துருவீங்க. குடும்பம் நாம் ஒரு பக்கமாக இருக்கிறோம், பிள்ளைகள் ஒரு பக்கமாக இருக்கிறோம், எல்லாம் அதாவது அங்கங்கே இருக்குது. இது எப்படி எல்லாம் ஒன்றா நம்ம இணைஞ்சு உட்கார முடியுமா, இதற்குண்டான வழி பிறக்குமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே அருமையாக அழகாக கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதையும் தாண்டி வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு அழகான இயல்பு நிலையில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக இது மாறப்போகுது. அதுலேயும் நீங்கள் நினச்சதை விட ஒருபடி மேலான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக காரணமே இல்லாத தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி பெரிய லெவலில் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு குறையில்லாத அளவுக்கு உங்களை கண்டு, உங்களை பார்த்து, உங்களை அலட்சியப்படுத்தியவங்களுக்கு எதிரில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிற்க போகிறீங்கன்றது உண்மை. அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுத நினைக்கிறவங்களுக்கு இப்போ கிளிக்காக 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிளிக் ஆக போகுது. நீங்கள் உங்கள் சுய உழைப்பில் மேலே வந்தவங்க, உங்கள் சுய திறமையை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, அதற்குண்டான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க.
சில நல்ல நட்புகள் உங்களுக்கு சடனாக கை கொடுக்கும். அந்த நட்புகளால் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் உண்டாகும். அந்த திருப்பங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான மேன்மைகளை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ், பாசிட்டிவான ஒரு ஃபோக்கஸை உண்டாக்கிடும். இது எந்த விதத்தில் பார்த்தாலும் என்னை பொறுத்தவரையிலையும் ரொம்ப மனநிறைவான ஒரு அமைவுகளோடு இருக்குது. இந்த அமைவுகள் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 இந்த 3 மாதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றதுனால தான் சொல்கிறேன். ஸ்ட்ராங்காக போல்டாக இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் கூட பிறந்தவர்கள் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அழகாக தீரும். இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிடிச்சவங்க, விரும்பியவர்கள், ரொம்ப நாட்களாக இவங்க தான் எல்லாம் நினச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். மீண்டும் அவர்கள் உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லதை நினச்சி வாழக்கூடியவங்க, மற்றவர்களுக்கு நல்லதை செய்து வாழ்ந்தவங்க, மற்றவர்களை நலனை கருதி செய்த சில நல்ல விஷயங்கள் கடைசியாக உங்களுக்கே தலைவலியாக உங்கள் பணம் வாங்காத கடனுக்கு நீங்கள் வட்டியை கட்டுற மாதிரி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்கள் பணம் மீண்டும் உங்கள் கை சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதை உங்களுக்கு கிடைக்குதுன்றது நிதர்சனமான உண்மை. அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள், அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனையும் தீரும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் அமாவாசை அமைந்தால் அந்த காலகட்டங்களில் நீங்கள் பழனிக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் செல்வாக்கை உருவாக்கிடும். உங்கள் வாழ்க்கையில் பெரும் திருப்பத்தை உண்டாக்குற ஒரு வருடம் அது 2026ஆம் வருடமாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதில் மனசில் வச்சு நீங்கள் எதுலேயுமே நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மேன்மைகளை கொடுக்கும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. கட்டின வீடை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த ரீதிக்கு உண்டான எஸ்டிமேட்டுகளும் மேனேஜ்மெண்ட்டுகளும் உருவாக்கிடுவீங்க. அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் இந்த இடத்துல உங்களுக்கு கைகூடி வரும். மேலும் பார்த்திங்கன்னா புது பந்தங்கள் உங்களை சேரும். உங்களோட பிறந்தவங்க, உடன் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு சூழலை இருந்துட்டாலும் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஜூன் வரைக்கும் புது தொழிலை தொடங்க வேண்டாம். புதுசாக எந்தவித ஒரு கமிட்மெண்ட்டையும் உருவாக்க வேண்டாம். பட் இருக்கிறத பெரிய லெவலுக்கு கொண்டு போங்க. இருக்கிறத அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுத்துங்க. இருக்கிறத எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் எதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சி பேச வேண்டாம். வெளிப்படையாக பகிர்ந்துக்குங்க. ஏதாவது சின்ன சங்கடமாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க. இல்லைனா அது பெருசாக உங்களுக்கு மாறிடும். அது பெரிய லெவல் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கிடும். அதை மனசில் வச்சுக்கிங்க. மேற்கொண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படின்னா, கொஞ்சம் மனசலக்கம் உங்களுக்கு உண்டு. ஒருத்தர்கிட்ட பேசினா அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் சகஜமாக சொல்லுவீங்க, வெளிப்படையாக பேசுவீங்க. அதே நேரத்தில் உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. அந்த இலகிய மனசும் அந்த யதார்த்தமான குணமும் சில நேரங்களில் மற்றவர்கள் பகடக்காயாக பயன்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ஒரு வார்த்தை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுத்தி பேசுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய லெவலில் நல்ல ஃபோக்கஸை கொடுத்துரும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னுடைய முழுமையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த முதல் 3